ஹாய், டுடே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ் பற்றி பார்க்குறோம். எப்போவுமே என்னோடய கஸ்டமர் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பற்றி தெரியாது. ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே பேனிக் ஆவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் விஷயம் நமக்கு இன்சூரன்ஸ் எப்படி கவர் ஆகும், அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணணும், இன்சூரன்ஸ் கவர் ஆகிறது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எப்போ என்னென்ன போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. எப்பவுமே நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், நீங்கள் எந்த பிராண்டில் போடணும், எந்த பிராண்ட் கார் வாங்கினாலும் அந்த பிராண்ட் இன்சூரன்ஸே எடுங்க. லைக் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க டைப் வச்சிருப்பாங்க, எல்லா பிராண்ட் கூடயும் டைப் வச்சிருப்பாங்க. லைக் இப்போ இது மாருதி இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, இங்கே உங்களுக்கு கட்டாக இருக்குது, மாருதி இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க எடுத்து நியூ இண்டியா அஷூரன்ஸ் இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அது கூட ஸோ குளோபல் டைப் பண்ணதுனால இவங்க எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க, நியூ இண்டியா அஷூரன்ஸ் வந்துடும். இப்போ இதே நீங்கள் டொயோட்டா போகிறீங்க, இல்லை டாட்டா போகிறீங்க, இது போனாலுமே அந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் கேட்டு வாங்க. லைக் உங்களுக்கு நேஷனல் வேணுமா, இல்லை ப்ரைவேட் வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் வேணுமா. ஃபினான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சோலா இன்சூரன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்குது, எஸ்பிஐ சென்ட்ரல் வரும். இதே ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா ஐசிசி லேம்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, எஸ்எஃப்சி எர்கோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனி. இல்லை நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் கேட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இந்த பீரியட் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஓன் டேமேஜ் 1 year எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி 3 years எடுத்துருக்கணும். இங்கே வந்துடும், இது பண்டில் பேக்கேஜாக வரும் கம்ப்ளீட்டாக. ஸோ இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங், இதில் என்னென்ன பார்க்கணும் நீங்கள் எடுக்கும்போது அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஜீரோ டிப்ரேஷன் பம்பர் நம்பர் இன்சூரன்ஸ் இல்லை கவர் ஆகும். நீங்கள் ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து, லைக் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன பிரச்சனைனாலும் அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதுதான் பம்பர் நம்பர் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இன்ஜின் பேர்ன் ஆயிடுச்சு, இல்லைனா அன்எக்ஸ்பெக்டாக ஏதோ மால் ஃபங்க்ஷனிங் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னாலும் இன்ஜின் ப்ரொடக்ஷன் கவர் ஆகும் இந்த இன்சூரன்ஸில். அண்ட் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் இங்கே பார்க்கலாம். நீங்கள் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்கள் வண்டி தெஃப்ட் ஆயிடுச்சு இல்லை டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் வண்டியோட எக்ஸ்ஷோரூம் அமௌண்ட்டும் ரோட் டேக்ஸ் அமௌண்ட்டும் ஃபுல்லாகவே கிளைம் ஆகிடும். ஏன்னா ஒரு வண்டியில் முக்கியமான விஷயம் ஆன் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம், இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ், இந்த 3 தான். இது இந்த 2 விஷயமே இல்லை கவர் ஆகிடும். இந்த ரிட்டர்ன் டு இன்வாய்ஸில் கவர் ஆகிடும். அண்ட் ரோட்ஸ் அசிஸ்டன்ஸ், பேன் இண்டியா ஃபுல்லாக வண்டி கொண்டு போகிறீங்க, வண்டி இம்பாக்ட் ஆயிடுச்சு, வண்டிங்க நின்றுச்சு அப்படின்னா டோ பண்ணி கொண்டு போயிடலாம் ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்க்கான ஆகக்கூடிய அமௌண்ட்டும் இந்த இன்சூரன்ஸையும் கவர் ஆகும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்ட் செகண்ட் விஷயம், ஐடி வேலையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்க்கலாம், நீங்கள் டோட்டல் ஐடிவியும் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே ஒரு வண்டியோட ஐடி வேலை பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் இயர். அதுக்கப்புறம் வருஷம் கொஞ்சம் சின்னதாக கம்மியாகிட்டே வரும். உங்களுக்கு அது ரிடியூஸ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 90% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் அமௌண்ட்லேருந்து 90% கிளைம் ஆகுது. இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு டோட்டல் லாஸ் ஆச்சுன்னா கிளைமும் ஆகும். ஓகே. அண்டு இதில் நீங்கள் மற்றெல்லாம் பார்க்குறாங்க. பேசிக் தேர்ட் பார்ட்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஏ கவர் ஃபார் 5% கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் 5 பேர் போகக்கூடிய இந்த வண்டியில், லைக் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பலினோ நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு பலினோடனால உங்களால் 5 பேர் போக முடியும் இந்த வண்டியில். ஸோ 5 பேசஞ்சர்ஸ், ஒரு பர்சன்டேஜ் 1 lakh கவர் ஆகுது. ஸோ 5